ஆள்லே நின்றுட்டு இருக்கும். கூட்டமாக இருக்கு. கியூ எவ்வளோ தூரம் நிற்கும். செம்ம கூட்டமாக இருக்கு. ஒரு தனி மனிதனோட நீங்க எந்த பக்கம் இருக்கீங்க? அங்க ரெண்டு பேர் நில்லுங்க. அங்க யார் லேடிஸ் நிக்கிறாங்க? அவங்க யாரே அஞ்சல பாடு. பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெண்மான பெருந்துரையா शुभमस्तु नित्यं लोका समस्ताः सुखिनो भवन्तु। आलयस्य अनुष्ठीयमान विश्वावसु संवत्सर दक्षिणायन काले हेमन्त ऋतु अस्मिन् आलयस्य धर्मकर्तॄणां निर्वाहकर्तॄणां दर्शनार्थम् आगतानां विघ्नशब्दम्. அதனால எல்லாரும் எதுக்கோ கோஷம் போடுறோம் வாழ்கன்னு. அப்ப நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, போற்றி அன்பு சார்ந்த பக்த கோடி மெய்யன்பர்களே, எல்லாம் வல்ல ஐந்துகிற ஆணையபக பெருமானின் பரிபூர்ண திருவருளும் நமது பிரகநாயகி அம்பிகா சமேத பிரகதீஸ்வர பெருமானுடைய பரிபூர்ண திருவருளானது துணை நிற்க தஞ்சை பெரிய கோவிலில் இன்றைய தினம் கோமாதா பூஜை 108 அப்படின்னு ஆரம்பிச்சு அதை தாண்டி இங்கு கோமாதாக்கள் எல்லாம் நாம் வழிபாடு பூஜை செய்ய வந்துள்ளோம். கோமாதா பூஜை செய்வதற்கு முன்னாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று சொல்கின்றது. நம்ம பண்ணக்கூடிய பூஜையினுடைய பலன் நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணோம் அப்படின்னாக்க அதிக விதமான நற்பலன்களை எல்லாம் நாம் அனுபவிக்கின்றோம். அதுபோல கோ அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், பசுமாட்டுக்கு கோ அப்படின்னு பேர். காவஹா கோ அப்படிங்கிறதெல்லாம் சம்ஸ்கிருத பேர். கோமாதாவை உள்ள போக சொல்லி அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அப்ப அதனாலதான் கிரகப்பிரவேசத்துல முதல்ல யார் உள்ள போனா பசுமாடு பூஜை பண்ணி பசுமாடு உள்ள போகும். ஏன்னா இந்த பசுமாட்டினுடைய சரீரத்துல சூரியன் சந்திரன் என்று கண்களாக இருக்கின்றன. அந்த தலைமுறை கடமை செய்யக்கூடிய பசுமாட்டு பூஜை மாதிரி எண்ணற்ற பல மகத்துவங்களையும் மகிமைகளையும் உள்ளடக்கியது இந்த கோமாதா பூஜை. இவ்வளவு விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம பூஜை பண்ணணும். நம்மளுடைய
ஆழ்வார்களும் திருமூலர் திருமந்திரத்திலும் சொல்லியிருக்கின்றார். யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை என்று சொல்கின்றார் திருமந்திரத்தில். திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார்கள் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அந்த குளிர் குன்றேந்தி குளிர்மழை காத்தவன் அப்படின்ட்டு கிருஷ்ண பரமாத்மாவை பாராட்டுகிறார், போட்டிருந்தார். கிருஷ்ணன் எப்படி அந்த ஆயுப்பாலையில மழைய பெய்து பசுமாட்டுகள் எல்லாம் அப்பாத்துறதுக்காக என்ன பண்றாரு, எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். அப்ப தன் கைகளினாலே அந்த கோவர்த்தன மலை, இந்த கோவர்த்தன மலையை தூக்கி நிறுத்தி எதுக்கு பண்றாரு அப்படின்னாக்க, பசுமாடு வந்து கஷ்டப்படக்கூடாது. ஒரு இந்து தர்மம் சைவ மதத்தை பின்பற்றுவர்களுக்கு தலையான கடமை என்ன அப்படின்னாக்க கோசம் ரட்சணம். கோசம் ரட்சணம் அப்படின்னாக்க நம்ம பசுமாட்டுக்கு பூஜை செய்வது, அதை காவல் காப்பாற்றுறது. அதுதான் இந்துக்களுடைய தலையாத கடமை அப்படின்ட்டு எண்ணற்ற தர்மசாஸ்திர நூல்கள் எல்லாம் கொடுத்திருக்கின்றன. எவ்வளவோ விஷயம் இருந்தாலும் இந்த நேரம் இந்த க்ஷணம்ங்கிறது திரும்பவும் நமக்கு கிடைக்காது. எப்ப கிடைக்கும்னா திருச்சி அடுத்த வருடம் இந்த நாள்ல தான் நம்ம அந்த சுவாமியுடைய சன்னதி சிவாலயத்தில் வந்து அந்த பிரகதீஸ்வரர் ஆலயத்திலிருந்து என்ன அக்கா ஒரு கும்பிடு விழுந்து சான் பாத்தியா எப்படி இருந்தது? பிரம்மாண்டமா அனுஷ்டித